எப்பவுமே இழந்ததை நினச்சி வருத்தப்படாதீங்க. நாம அமைச்சுக்கிறது வாழ்க்கை இல்ல. நம்மளுக்கு அமையிறது தான் வாழ்க்கை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நம்ம நிர்ணயிக்கிற 2 விஷயம், நம்ம கிட்ட ஒன்றும் இல்லாத போது நம்மளோட பொறுமை, நம்ம கிட்ட எல்லாம் இருக்கும்போது நம்மளோட நடத்தை. எதிர்பார்ப்பு இல்லாம வாழ கத்துக்கணும். எல்லா நேரமும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. நீங்க இழந்ததை நினைச்சு வருந்துறீங்க அப்படின்னா இருக்கிறதையும் இழந்துருவீங்க. நீங்க இப்ப இருக்கிறத நினைச்சு மகிழ்ச்சி அடைஞ்சீங்க அப்படின்னா இழந்ததை கூட சீக்கிரம் அடைஞ்சிருவீங்க. என்னைக்கோ இழந்ததை நினைச்சு இன்னைக்கு புலம்பாதீங்க. நாளைய நாள் நல்ல நாள் அப்படின்னு நினைச்சு வாழுங்க. ஒன்றை இழந்தாதான் இன்னொன்று கிடைக்கும். இழந்ததை நினைச்சு வருத்தப்படாம கிடைச்சதை வச்சு வாழ கத்துக்கோங்க. அப்பதான் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். பல நீண்ட நெடிய இரவுகள், தூக்கத்தை தொலைச்ச இரவுகள், அடி உத வாங்கின இரவுகள், காதலை மறைச்ச இரவுகள், இதயத்தை பிழிஞ்ச இரவுகள், அத்தனை இரவுகளுமே ஒரு நாள் கட்டாயம் விடியும். யாருமே அறியாத, யாருமே பாத்துறாத சோக இலைகள் எல்லாம் ஒரு நாள் புன்னகையா மாறும், நிம்மதியா மாறும். அதனால நம்பிக்கையோட காத்துருங்க. ரோகம் வலிக்கும். ரோகத்தோட வலி இதயத்தை 2ஆ கிழிக்கும். அதுக்காக பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தோட இருக்காதீங்க. அது உங்களோட நிம்மதியை தான் தொலைக்கும். காலம் அதோட கருமத்தை கச்சிதமா செய்யும். அது வர பார்த்துட்டுருங்க, அது போதும். வாழ்க்கையில எதை இழந்தாலும் அதுக்கு பதிலா, அதுக்கு ஈடா, அதுக்கு மாற்றா, அதுக்கு ஒப்பா, அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத ஒரு புது வாழ்வு கண்டிப்பா வரும். இதுதான் இந்த உலகத்தோட நியதி. நம்பிக்கையோட காத்துருங்க. ஏதாவது ஒன்று உங்ககிட்ட இருந்து விலகிக்கிட்டாலோ இல்லை விலக்கி விட்டாலோ அதை விட மிகச்சிறந்த ஒன்றை உங்களுக்கு காலம் கொடுத்தே தீரும் அப்படின்றத மட்டும் முழுசா நம்புங்க. ஒன்று வேற எதையாவது கொடுத்து நம்மளுக்கு மறக்க வைக்கும், இல்லைன்னா அதை முழுசா மறக்கடிக்க வைக்கும். தொடக்கத்துல தெரிஞ்சுக்க முடியாத விஷயங்களை கூட பழக்கத்தின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத. எந்த உறவா இருந்தாலும் அதுல உண்மையான பாசம் இருந்தா மட்டுமே அது உங்களை தேடி வரும். நீங்களே விலக நினைச்சா கூட அது உங்களை விலக விடாது. உதாசனம் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்க மட்டும் இல்லை, உங்களோட நிழல் கூட நிற்கக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஏமாற்றதை விட தோற்று போகிறது எவ்வளவோ மரியாதைக்குரியது. இந்த மாதிரி அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. எப்போவுமே